ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு டெஸ்ட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இது அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளது. லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின்ஸ் விட்டுருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 1, தவறான இணையை காண்க. இதில் எது தவறான இணை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்என்பி ஜிஎன்பி தேய்மான கழிவு, இது சரியான விடை. சந்தை விலையில் ஜிஎன்பி, சந்தை விலையில் ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் நிகர வருமானம், இதுவும் சரியானது. காரண செலவில் என்என்பி, சந்தை விலையில் என்என்பி மறைமுக வரி பிளஸ் மானியம், இதுவும் சரியானது. இதில் தவறான இணை எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மாற்று செலுத்துதல் எதனை உள்ளடக்கியது? ஆன்சர் டி, ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியங்கள், இவை அனைத்தையும் கொண்டதுதான் மாற்று செலுத்துதல். ஒரு பொருளாதாரம் கீழ்நோக்கி பகுதியில் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மை எது? பருவகால வேலையின்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, சுழல் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை. ஆன்சர் சுழல் வேலையின்மை. வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடம் இருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என கூறியவர் யார்? டால்டன், ஆடம் ஸ்மித், அனடோல் முராட், ஜேஎம் கீன்ஸ். ஆன்சர் சி, அனடோல் முராட். செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. கீழ்கண்டவற்றில் பொது கடனை திரும்ப செலுத்தும் முறைகள் எது? பகுதியாக செலுத்துதல், கடனை மாற்றுதல், கடன் மறுப்பு, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொது கடனை திரும்ப செலுத்தும் முறை பகுதியாக செலுத்தலாம், கடன் மறுப்பு செய்யலாம், கடனை மாற்றுதல். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஸ்டார்ஸ், ஜேஎம் கீன்ஸ், ஏஜே பிரவுன், ஜேஆர் ஹிக்ஸ். ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். எது நாட்டு வருமானம் குறைவதற்கான சரியான காரணம் அல்ல? மக்கள் தொகை பெருக்கம், உற்பத்தி பெருக்கம், செலவு பெருக்கம், நுகர்வு பெருக்கம். ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கம். இந்திய வேளாண்மையின் உற்பத்தியின் திறன் குறைவாக இருப்பதற்கு காரணம் திறமையற்ற உழவு நுட்பங்கள், மலிவான மற்றும் எளிமையான கடன் பெற இயலாமை, விளைநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நீர்ப்பாசன வசதியின்மை, இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். பின்வருவனவற்றில் நாட்டின் பணம் மற்றும் கடன் வழங்குதலை மேலாண்மை செய்யும் நிறுவனம் எது? பாராளுமன்றம், நிதி ஆயோக், ஆர்பிஐ, நிதி அமைச்சகம். ஆன்சர் ஆர்பிஐ. நபார்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர். நபார்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. சர்வ சக்ஷா அபியான் எனும் முக்கியமான கல்விக் கொள்கையானது எதனுடன் தொடர்புடையது? தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, தொழிற்கல்வி, முதியோர் கல்வி. ஆன்சர் தொடக்க கல்வி. வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர் யார்? டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே, மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கொண்ட அனைவரும் வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டை மேம்படுத்தியவர். பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் மற்றும் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் ஆகியவற்றின் விகிதத்தை குறைப்பது எது? ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். ஆன்சர் ரொக்க வைப்பு விகிதம். கீழ்கண்டவற்றில் மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களுள் அல்லாதது எது? சொத்து மீதான வரி, கண்காட்சியிலிருந்து கிடைக்கும் வருமானம், நுழைவு வரி மற்றும் முனைம வரி, திரையரங்கு மற்றும் காட்சி எது? மாநகராட்சி வருவாயின் ஆதாரங்களுள் அல்லாதது. ஆன்சர் பி, கண்காட்சியிலிருந்து கிடைக்கும் வருமானம். இந்திய ரிசர்வ் வங்கி யாருடைய தலைமையின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆராய ஒரு உயர்மட்ட குழுவை அமர்த்தியது? ஆன்சர் ஆர் காந்தி. ரங்கராஜன், ரகுராமராஜன், யஷ்வந்த் சின்ஹா, ஆர் காந்தி. ஆன்சர் ஆர் காந்தி. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தலையிடா கொள்கை, பேரியல் பொருளாதார கொள்கை, பணவியல் கொள்கை, அரசு கொள்கை. ஆன்சர் தலையிடா கொள்கை. பின்வருவனவற்றில் ரிசர்வ் வங்கியின் பணிகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் கடைசி நிலைக்கடன் ஈவோன் பரிமாற்ற வீடாக செயல்படுகிறது. அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கும். தனிப்பட்ட கடன்களை தருதல். ஆப்ஷன் டி, தனிப்பட்ட கடன்களை தருதல். பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? நிலையான வருவாய் பிரிவினர், முதலீட்டாளர்கள், கடன் வழங்கியோர், கடன் பெற்றோர். ஆன்சர் கடன் பெற்றோர். உலக வங்கியின் அறிக்கைப்படி $906 முதல் 11,115 தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தி உடைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள். எந்த வகையான பணவீக்கம் பொருளாதாரத்திற்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது?
தாவும் பணவீக்கம், தவழும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம் இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் தவழும் பணவீக்கம். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை எவ்வாறு அறியப்படுகிறது? கட்டுமான தொழில்கள். இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை கட்டுமான தொழில்கள் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்க்கண்டவற்றுள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் எது? வங்கி விகிதத்தை உயர்த்தல், மீள்வாங்கல் விகிதத்தை குறைத்தல், ரொக்க இருப்பு விகிதம் உயர்வு, அரச பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்றல். ஆன்சர் பி. ரொக்க இருப்பு விகிதம் உயர்வு, அரச பத்திரங்களை வெளிச்சந்தையில் விற்றல். 37வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம்? புதுடெல்லி, கோவா, பெங்களூர், சென்னை. ஆன்சர் கோவா. RLEGP என்பது கிராம தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நில உரிமையாளர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், கிராம நிலமற்ற தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆன்சர் பி. கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். அதுதான் RLEGP. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பதை குறிப்பது? ஆன்சர் சி. முதலீட்டு கலைப்பு. சந்தை விலைகள் அடிப்படையில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை கணக்கீடு செய்யும் போது கீழ்க்கண்டவற்றுள் எந்த ஒன்று சேர்த்துக் கொள்ளப்படுவது இல்லை? தேய்மான படி. இதுதான் சரியான ஆன்சர். ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் அல்லது பிற பொருட்களின் தேவை அதிகரித்தல் எவ்வகை வேலையின்மைக்கு காரணமாகிறது? ஆன்சர் பி. அமைப்புசார் வேலையின்மை. RBI தேசியமயமாக்கப்பட்ட வருடம்? ஜனவரி 1, 1949, ஜூலை 1, 1949, ஆகஸ்ட் 1, 1949, ஜனவரி 1, 1950. ஆன்சர் ஜனவரி 1, 1949. இந்தியாவின் ₹1 பணத்தில் கையெழுத்து இடுபவர்? இந்திய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, நிதி அமைச்சர், நிதி அமைச்சகத்தின் செயலர். ஆன்சர் நிதி அமைச்சகத்தின் செயலர். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளுள் பொருந்தாதது எது? வங்கி வீதம், நெறிமுறை தூண்டல், வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். ஆன்சர் நெறிமுறை தூண்டல். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என முதலில் பரிந்துரைத்தவர்? J.M. கீன்ஸ். ஆன்சர் J.M. கீன்ஸ். வட்டார ஊரக வங்கிகளின் மூலதனத்தில் மைய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளின் பங்கு எவ்வளவு? 50%, 15%, 35%. பொறுத்துக. ஆயிரத்தி 1949 RBI தேசியமயமாக்கல். 1969 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல். 1980 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கல். 1973 தேசியமயமாக்கப்பட்ட மொத்த கோதுமை வணிகம். பின்வருவற்றுள் எது வணிக வங்கிகளின் பணி அல்ல? ஆன்சர் சி. நுகர்வோர் கடனை ஒழுங்குபடுத்துதல். விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 1, 1963, மார்ச் 1, 1963, ஏப்ரல் 1, 1963, ஜூலை 1, 1963. ஆன்சர் ஜூலை 1, 1963. கீழ்கண்டவற்றில் கிராம ஊராட்சிகளின் வருவாய் எவை? தொழில் வரி, நிலம் மீதான வரி, பொது சொத்து வரி, மேற்கண்ட அனைத்துமே கிராம ஊராட்சிகளின் வருவாய். ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டில் 2018 இந்தியாவின் தரநிலை என்ன? 129, 130, 131, 132. ஆன்சர் பி. 130. பழுப்பு புரட்சி தோல், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், தங்க புரட்சி பழங்கள், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் எந்த குணநலன்களை பெற்றுள்ளது? குறைந்த தலா விகித வருமானம், நாள்பட்ட வேலையின்மை மற்றும் தொழிற்போக்கு. சரி. மக்கள் தொகை அழுத்தம், இதுவும் சரி. அதிக தலா வருமானம் மற்றும் அதிக GDP உற்பத்திங்கிறது தவறானது.
அப்போ 1 மற்றும் 2 ஆன்சர் கரெக்ட். பணவீக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த சூழ்நிலை எது? பணவீக்கம், மீள் பணவீக்கம், பணவாட்டம், தேக்க வீக்கம். ஆன்சர் தேக்க வீக்கம். தவறான வினையை தேர்ந்தெடு. இதுல எது தவறான வினை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஹாரட் டாமர் 3வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறதா தவறான விடை. மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது இறுதிநிலை உற்பத்தி திறன் பூஜ்ஜியம், இது சரியான விடை. ஜே.எம். கீன்ஸ் அப்படிங்கிறது நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, இதுவும் சரி. முதல் திட்டக்குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு, இதுவும் சரி. பின்வருவனவற்றுள் மைய அரசின் வருவாய் மூலங்களில் பொருந்தாதது எது? கார்ப்பரேட் வரி, தளவரி, புகையிலை பொருட்கள் மீதான கலால் வரி, அயல்நாட்டு கடன்கள். ஆன்சர் தளவரி, பொருந்தாத வரி. தவறானதை தேர்ந்தெடு. விதி 280 நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது மற்றும் அதன் காலம் ஏப்ரல் 1, 2015, மார்ச் 31, 2020. இதுவும் தவறானது. அப்போ ஆப்ஷன் இந்த இதுல எதுவுமே இல்லை. இதுவும் தவறான விடை கிடையாது, இதுவும் தவறான விடை கிடையாது. ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுதான் தவறான விடை. 45 நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி, ஜே.ஆர். ஹிக்ஸ். பின்வருவனவற்றில் சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள் எது? ரஷ்யா, வியட்நாம், போலந்து, இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். எல்லாமே சமத்துவ பொருளாதார அமைப்பு கொண்ட நாடுகள். பணவீக்கம் மிதமான வேகத்திலும் ஆண்டுக்கு 3% முதல் 9% என்ற வீதத்திலும் இருந்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? நடக்கும் பணவீக்கம். சரியானதை தேர்ந்தெடு. பொருளாதார முன்னேற்றம் எண்ணிக்கை அடிப்படையில் ஆனது. பொருளாதார வளர்ச்சி எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையில் ஆனது. இந்த இதுல எதுவுமே சரியான விடை கிடையாது. ஆன்சர் டி, எதுவும் இல்லை. எம்ஐ என்பது எதை குறிக்கிறது? எம்ஐ என்பது காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். கீழ்கண்டவர்கள் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? அமிதாப் காந்த், விவேக் தேப்ராய், ராஜீவ் குமார், நரேந்திர மோடி. ஆன்சர் ராஜீவ் குமார். 1லிருந்து 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 50லிருந்து 200 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.